குட் மார்னிங் மேடம். என்ன சார் திடீர்னு அவசரமா கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மேடம், ஒரு சின்ன ப்ராப்ளம். சின்ன ப்ராப்ளம்னா எதுக்காக மீட்டிங்? சிஎம் கலெக்டர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் வேற. அவ்வளவு வேலை இருக்கும்போது இத போன்லயே பேசிருக்கலாமே. உள்ள போய் பேசலாம் வாங்க மேடம். குட் மார்னிங் மேடம். என்ன சந்திரசேகர் நீங்களுமா? அப்போ பிரச்சனை ஏதோ பெருசா இருக்குன்னு தோணுது. சொல்லுங்க. February 15th அன்னைக்கு ரஹ்மான், ஜீனத், அவங்க சன் ஹுசைன், இவங்க கூட ரிலேட்டிவ்ஸ் 4 பேர், மொத்தம் 7 பேர் 15 நாள் டூரிஸ்ட் விசால டூர் வந்திருக்காங்க. ரஹ்மான், ஹுசைன், ஜீனத் 3 பேர் மட்டும் 27ஆம் தேதி துருக்கி ரிட்டர்ன் போயிருக்காங்க. மற்ற 4 பேர் ரிட்டர்ன் போகல. 26th அதாவது இன்னைக்கு காலையில சென்னையைச் சேர்ந்த நீலாங்கரை கடற்கரையில முருகன்கிற மீனவரோட பாடி குண்டடிப்பட்டு கிடைச்சது. அவரோட போன பீட்டருங்கிறவரோட பாடியும் நடுக்கடல்ல கிடைச்சது. 2 பேர் பாடியில இருந்து எடுத்த புல்லட்டும் நேக் 45 பிஸ்டல்ல யூஸ் பண்ணது. இது இப்போ இந்தியாவில் பேன் பண்ணிருக்காங்க. 2008 மொபைல் அட்டாக் பண்ண 18 தீவிரவாதிகள்ல 13 தீவிரவாதிகள் இந்த பிஸ்டலை யூஸ் பண்ணிருக்காங்க. டெட் பாடி கிடைச்ச ஸ்பாட்ல இருந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரே விட்னஸ் எரிஞ்சு போன இந்த துணி தான். இத பத்தி என்கொயரி பண்ணப்ப ரஹீம்ங்கிறவரோட துணிதான்னு தெரிய வந்தது. இந்த ரஹீம் யாருன்னா சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் இருக்கிற அன்வர் பெனாசிரோட செகண்ட் சன். 2002 நடந்த கலவரத்தில் ஒரு சில பேர் சேர்ந்து இவங்க அண்ணனை அடிச்சு கொன்னுட்டாங்க. கோவப்பட்ட ரஹீம் சம்பந்தப்பட்ட 2 பேரையும் கொன்னுட்டு 9 வருஷம் ஜெயில இருந்தான். அப்போ கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புல சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. 2010ல வெளியில வந்த ரஹீம் எங்க போனா என்ன ஆனான்னு இது வரைக்கும் தெரியல. 2012 ஜனவரி 4th அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக சேலத்துக்கு வந்திருக்கான். ஆனா இவனுடைய பேச்சு பழக்க வழக்கம் எதுவுமே சரியில்லாத காரணத்தினால அவனுடைய அம்மா வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. மேடம், இது February 15th அந்தமான் ஏர்போர்ட்ல இருந்த சிசிடிவிலேருந்து எடுத்த போட்டோஸ். அந்த 4 பேர்ல ஒருத்தன் தான் இந்த ரஹீம். சிசிடிவில எடுத்த மற்ற பிரிண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கு மேடம். அவங்க பாஸ்போர்ட் டீடைல்ஸை பத்தி விசாரிச்சப்ப ரஹ்மான், ஜீனத், ஹுசைன் இவங்க 3 பேர் மட்டும்தான் துருக்கியை சேர்ந்தவங்க. மற்ற 4 பேரும் இந்தியாவை சேர்ந்தவங்க. பாகிஸ்தான்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நேரடியா இந்தியா வர முடியாதுங்கிறதுனால துருக்கி ஹுசைன் மூலமா அந்தமான் வந்திருக்காங்க. அங்கிருந்து வெப்பன்ஸோட சென்னைக்கு வந்திருக்காங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மும்பைல நடந்த அட்டாக் மாதிரி சென்னையிலே நடக்கும்னு நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? அதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு உறுதியா சொல்லுங்க. ஏற்கனவே சிஎம் டென்ஷனா இருக்காங்க. அதுல இந்த பிரச்சனை வேற. வாட் அபௌட் நெக்ஸ்ட்? ஏற்கனவே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ஏர்போர்ட், ஹாஸ்பிட்டல்ஸ், பப்ளிக் அதிகமாக கூடுற இடத்துல எல்லாம் செக்யூரிட்டி ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம். இது இல்லாம 2500 போலீஸார் மஃப்டியில கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம பாடி கிடைச்ச ஏரியா முழுக்க விசாரிக்க சொல்லியிருக்கோம். நீங்க தான் சிஎம் கிட்ட சொல்லி ஆன்டி டெரரிஸ்ட் டீம் வரவழைக்க ஏற்பாடு பண்ணணும். அதை நான் பாத்துக்கிறேன். டெரரிஸ்ட் என்னைக்கு அட்டாக் பண்ணுவாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? February 15th 15 நாள் விசால அந்தமான் வந்திருக்காங்க. 29th விசா முடியுது. 26th அன்னைக்கு நமக்கு அந்த மீனவர்களோட பாடி கிடைச்சிருக்கு. விசா முடிஞ்சதால அந்தமான் போலீஸ் நிச்சயம் அவங்களை தேடுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால 27, 28, 29 இந்த 3 நாள்ல தான் அட்டாக் நடக்க சான்ஸ் இருக்கு. நமக்கு கிடைச்ச இன்னொரு முக்கிய தகவல், ரஹீம் இந்தியாவில இருந்து போனதுக்கு அப்புறம் இத்தாலியில தான் ட்ரைனிங் எடுத்திருக்கான். இத்தாலி போலீஸ் அவனை தேடும் போது அவனுடைய கூட்டாளி சையத் பிடிபட்டான். போலீஸ் கஸ்டடியில வச்சு அவனை விசாரிக்கும் போது ரஹீமை பத்தி பல தகவல் கிடைச்சது. சையதை இந்தியன் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது துருக்கி வந்த ரஹீம் ஹுசைன் ஃபேமிலி மூலமா அந்தமானுக்கு வந்திருக்கான். அங்கிருந்து வெப்பன்ஸோட கடல் வழியா சென்னைக்கு வந்திருக்கான். சென்னை சிட்டியில இருக்கிற மிக முக்கியமான இடங்கள்ல மிகப்பெரிய தாக்குதல் நடத்த போறதா உளவுத்துறை மூலமா தகவல் வந்திருக்கு மேடம். பிரஸ், மீடியா இவங்களுக்கு ஏதாவது இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா? இல்ல மேடம், எந்த விஷயமும் லீக் அவுட் ஆகல. சீக்கிரட்டா தான் ஆக்ஷன் போயிட்டு இருக்கு. குட். உடனடியா நான் இந்த விஷயத்தை சிஎம் கிட்ட பேசுறேன். தேங்க்யூ மேடம்.
காப்பாத்துறதுக்காக தான் நான் சோபனாவை சுட்டு கொன்னேன். இந்திரா, அது உனக்கு புரியாது. அது உனக்கு புரியும் போது பிறந்த நாட்டுக்கும் பழகின ஃப்ரெண்டுக்கும் இப்படி துரோகம் பண்ணிட்டியே. உனக்கு மனுஷங்க விட இந்த மிருகங்க தான் பெருசா போயிட்டாங்கல்ல. அந்த மாதிரி தேச துரோகியோட பழகினதை நினைச்சு வெக்கப்படுற. இந்த நீ கொடுத்த எந்த பொருளுமே வேணாம். கொஞ்ச நேரத்துல கொலைகாரியா மாறுற அளவுக்கு அப்படி என்னடி இவங்க கிட்ட கொள்கை இருக்கு? जी रहीम बोल रहा हूँ। உன்னை பற்றி சொன்னேன், ரொம்ப பெருமையாக பேசுனாங்க. கூடிய சீக்கிரமே யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைக்க போகுது. என்னாச்சு? நெட்வொர்க் கார்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? வெளியில் போய் தான் வாங்கணும். வெளியில் போய் வாங்கணுமா? வேற ஆப்ஷன் எதுவும் இல்லையா? இல்லை. நியரஸ்ட் ஷாப் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணு. இங்கேருந்து நியரஸ்ட் அடையார் 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். சரி, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. சரி. ஒரு நிமிஷம். சாய்ரா, உன் நம்பர் சொல்லு. 98400 98400 3273. இந்த ஃபோனை வச்சுக்கோங்க. எமர்ஜென்சினா மட்டும் என்ன கூப்பிடுங்க. சரி. ஒரு நிமிஷம். வீட்டோட இன்னொரு கீ எங்க இருக்கு? கீ டேபிள்லயே தான் இருக்கு. எங்கிருந்தோ எவனோ சொல்றத கேட்டு அப்பாவி மக்களை கொல்ல பாக்குறாங்களே. என் உயிரை கொடுத்தாவது தடுப்பேன், விடமாட்டேன். நான் பாத்ரூம் போகணும். துரோகிகளோட சேர்ந்து ஃப்ரெண்டையே கொண்டுட்டாலே, அவளை விட மாட்டேன். டேபிள்ல சாவி இருக்கு, எப்படியாவது பிளான் பண்ணி தப்பிச்சுக்கோ. அடையார் போகணும். ஏறுங்கண்ணே. ஏய், நான் தள்ளுற, நான் முறைகிற, நாடா முறைகிற. நான் யார் தெரியுமா? யாரா நீ? யார் மேல கை வைக்கிற? ஏய், நான் முறைகிறேன். பிரச்சனை வர அடிக்கணுமா? அட்ரா, நான் யார் தெரியுமா இந்த ஏரியால? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அண்ணே கோச்சுக்காதண்ணே, தெரியாம பண்ணிட்டானே, சாரிண்ணே. ஏய், ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேர மாட்டேன்.
ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடு. கரண்ட் கட் ஆயிடுச்சு. எங்க இருக்கான்னு தெரியல. அவசரப்படாத. சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. வெளியில அவங்க இருக்காங்க. வெளியில போனா மாட்டிப்ப. நான் ஹெல்ப் பண்றேன். இப்ப நீ வெளியில போனீங்கன்னா வெளியிலும் மாட்டிப்ப. எனக்கும் பிரச்சனை. தெரியுது. வரான்னு நினைக்கிறேன். எப்படியாவது ஓடிடு.